வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து இடியாப்பம் செய்யலாங்கன்னு. அதுக்கு அரிசியெல்லாம் எந்த ரேஷியோவில் போடுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இடியாப்பம் எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் புளியருக்கு ரேஷன் பச்சரிசி 5 டம்ளர் எடுத்துக்கலாம், அதாவது 5 கப்பு. பாருங்கன்னு 5 கப் எடுத்திருக்கேன். இதே வந்து இட்லி அரிசி, நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணா பிராண்டு, வெள்ளைக்காரு எதாக இருந்தாலும் சரி, நான் 5020 எடுத்திருக்கேன். இது 2 கப்பு. 5 கப்பு வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 2 கப்பு 5020 எடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்கன்னு ஒரு அதாவது 1.5 ஸ்பூன் வரும் சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வந்து உளுந்து உருட்டு வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது கல்லுப்பு எண்ணெய் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா கழுவணும். பாருங்க, நல்லா 4-5 தடவை கழுவிஞ்சாச்சு. இப்போது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கன்னு நல்லா ஊறிடுச்சு. ஒரு ஹோல்ஸ் வச்ச குண்டால வடிச்சிட்டு காய வச்சிடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டேன். இப்போது இதில் வந்து 2 கப் எடுத்துக்கலாம். பாருங்க, 2 கப் எடுத்த மாவு, அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச தண்ணி ஊற்றுறேன். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் மெதுவாக கரண்டி வச்சு பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், கொஞ்சம் சூடாக இருக்குது. பாருங்கன்னு இடியாப்ப மாவு இந்த பக்குவத்துக்கு ரெடியாகணும். கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கணும். பனையிறது ஒட்டுச்சலதுன்னு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். புளியறது நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தொடச்சிட்டு ஓரளவுக்கு மாவு எடுத்து ரொம்ப பிணையாமல் அப்படியே மெதுவாக போட்டு பாருங்க. இந்த மாதிரி இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் அப்படியே புளிஞ்சு மாவு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் வந்துட்டு லேசாக வேணாலும் லேசாக சுற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் வச்சுக்கலாம். மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். வேகட்டும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க, இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உளுந்து போடும்போது உளுந்து வந்து ஒரு நைஸாக இருக்குங்க. பருபருன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்காக உளுந்து போடுறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.